சாந்தி 25/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு குற்றமற்ற கண்களை கொடுப்பதற்காக வந்துள்ளார். நீங்கள் 3வது ஞான கண்ணை பெற்றிருப்பதனால் உங்கள் கண்கள் ஒருபோதும் குற்றமானதாக ஆகக்கூடாது. கேள்வி: தந்தை எல்லையற்ற துறவிகளாகிய உங்களுக்கு என்ன ஸ்ரீமத்தை கொடுத்துள்ளார்? பதில்: தந்தையின் ஸ்ரீமத், உங்கள் புத்தியை நீங்கள் இந்நரகத்திலிருந்தும் நரகவாசிகளிடம் இருந்தும் அகற்றி ஸ்வர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும். வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் போதும் உங்கள் புத்தியில் இருந்து நரகத்தை துறந்திடுங்கள். பழைய உலகம் நரகம் ஆகும். உங்கள் புத்தி பழைய உலகை மறந்துவிட வேண்டும். நீங்கள் ஓர் எல்லைக்குட்பட்ட வீட்டை துறந்து இன்னொன்றிற்கு செல்வதாக இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லையற்ற ஆர்வமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது இது உங்கள் ஓய்வு ஸ்திதியாகும். நீங்கள் அனைத்தையும் துறந்து வீடு திரும்ப வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. சத்குருவான தந்தையின் நினைவினால் உங்கள் புத்தியை சதோபிரதானாக்குங்கள். உண்மையானவர் ஆகுங்கள். ஆஸ்திகராகி மற்றவர்களையும் ஆஸ்திகர்கள் ஆக்குகின்ற சேவையை செய்யுங்கள். 2. இப்பொழுது இது உங்கள் ஓய்வு ஸ்திதியாகும். எனவே எல்லையற்ற துறவிகள் ஆகி உங்கள் புத்தியின் யோகத்தை ஏனைய அனைவரிடம் இருந்தும் அகற்றிவிடுங்கள். தூய்மையாகுவதுடன் தெய்வீக குணங்களையும் கிரகியுங்கள். ஆசீர்வாதம்: சகல பந்தனங்களில் இருந்தும் விடுபட்ட ஒரு தேவதையாகி சரீரத்தினதும் பௌதீக உலகினதும் எந்த ஒரு விழிப்புணர்வில் இருந்தும் அப்பால் நிலைத்திருப்பீர்களாக. தமது சரீரத்துடன் அல்லது எந்த சரீரதாரிகளுடனும் எந்த ஒரு உறவு முறைகளையும் கொண்டிருக்காதவர்கள், அதாவது எந்த பற்றும் அற்றவர்கள் தேவதைகள் ஆவார்கள். தேவதைகளின் பாதங்கள் எப்பொழுதும் நிலத்திற்கு அப்பால் இருப்பதாகவே காட்டப்பட்டுள்ளது. நிலத்திற்கு அப்பால் இருப்பது என்றால் சரீரங்களின் எந்த ஒரு விழிப்புணர்விற்கும் அப்பால் இருப்பது என்று அர்த்தமாகும். சரீரங்களினதும் பௌதீக உலகத்தினதும் விழிப்புணர்விற்கு அப்பால் நிலைத்திருப்பவர்கள் சகல பந்தனங்களில் இருந்தும் விடுபட்ட தேவதைகள் ஆவார்கள். அத்தகைய தேவதைகளே ஒளியான இலேசான டபுள் லைட் ஸ்திதியை அனுபவம் செய்கின்றார்கள். ஸ்லோகம்: தந்தையின் தெய்வீக குணங்கள் போன்றதாகவே உங்கள் வார்த்தைகளிலும் நடத்தையிலும் உங்கள் முகத்திலும் அவை வெளிப்படட்டும். அப்பொழுதே வெளிப்பாடு இடம்பெறும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.